கேட்டுனா சீக்கிரம் எடுத்துட்டு வா, பசிக்குது. இருங்க எடுத்துட்டு வரேன். சாப்பிடுங்க. பேன் எங்க ஒன்னும் தூங்கிட்டு இருக்கானா? அவன் ஒண்ணு குளிச்சிட்டு இருக்கான். பேன், அப்பா கூப்பிடுறாரு சாப்பிட. சீக்கிரம் ரெடியா இருக்கு, நம்ம டியாவுக்கு ஜாமான் வாங்க போகணும். பேன் எப்படி? கேளு, அவன் வரானே இல்லைன்னா போவோம். அப்பா உன்னை டேவை கூப்பிடுறாரு, வரியாடா? இவரு கூடயா? நெய் போற? சும்மா தானடா இருக்க, வா. நான் வரேன் வரேன். எனக்கு அந்த காடி வாங்கி தருவீங்களா? எந்த காடி? அதுதான் ஹோண்டா சீவிங். நீ ஃபைனல் எக்ஸாம்ல நல்ல கிரேட் இது, அப்புறம் வாங்கி தரேன். ப்ராமிஸா வாங்கி தருவீங்களா? ம். வாங்கி கொடுத்துருவாரு. ஒரு காடி பார்த்து வந்துருமா? காடி, அந்த காடி எனக்கு வாங்கி கொடுங்க. அப்பா என்ன சொன்னாரு? நல்ல மார்க் எடுத்தா வாங்கி தரேன் தானே சொன்னாரு. போய் நல்ல மார்க் எடுக்க வேலைக்கு பாரு. எப்படியா வாங்கி கொடுத்துருக்கேன். என்னத்தான் செய்யறதோ. எப்படிலாம் அந்த காடி நான் வாங்குறது? அதுக்கு நான் பாஸ் பண்ணணும். நான் படிக்கிறது எப்படி பாஸ் பண்றது எனக்கு தெரியல. எப்படின்னே தெரியல. சரி படிக்கிறோம், காடி வாங்கணும். நான் எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டேமா? வாழ்த்துக்களையா. சரி, அன்னைக்கு எனக்கு சொன்ன மாதிரி எனக்கு இப்ப செஞ்சு கொடுங்க. அன்னைக்கு என்கிட்ட என்ன ப்ராமிஸ் கொடுங்க? என்ன நான் சொன்னேன்? என்ன சொன்னீங்களா? பாஸ் ஆயிட்டா காடி வாங்கி தரேன் நீங்க. அது எனக்கு தெரியாது, போய் உங்க அப்பா. சரி சரிப்பா கேங்க. வா, நீங்க சொன்ன மாதிரி பரீட்சையில பாஸ் ஆயிட்டேன். குட். அப்புறம் என்ன, நான் வேணும்னா என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி நல்ல வேலைக்கு அப்ளை பண்ண சொல்றேன். என்னம்மா அது? அவரு தானே சொன்னாரு நல்லா பரீட்சையில பாஸ் பண்ணா காடி வாங்கி தரேன்னு. இப்ப என்ன அப்படி சொல்லிக்கிட்டு இருக்காரு? ஏங்க நீங்க தானே சொன்னீங்க அவன் படிச்சு நல்ல மார்க் எடுத்தா அவனுக்கு அந்த கார் வாங்கி தரேன். இப்ப அதை பத்தி நீங்க பேசவே மாட்டீங்க. எனக்கு எப்ப என்ன செய்யணும் தெரியும். நீ போயிட்டு அங்க அல்மாரில உள்ள புது பைபிள் உட்கார போய் எடுத்துட்டு வா. பேன் இங்க வா. என்னது சொல்லுங்க. இந்த பைபிள் இதை தோண்டு படி, நீ கேட்கறதெல்லாம் கிடைக்கும். நான் என்ன கேட்டேன், இவரு என்ன கொடுக்குறாரு பாருங்க. என்னடா இது? நான் என்ன கேட்டேன்? இது என்ன? இத வச்சு நான் என்ன பண்ணுவேன்? ஹலோ ஹலோ மச்சான், நான் தான் பேன் பேசுறேன்டா. டேய் இவன் எனக்கு கேள்ல, எனக்கு ஒரு வேலை வேணும்டா அவசரமா. என்னால இங்க இருக்கவே முடியல. எனக்கு தயவு செய்து எனக்கு ஒரு வேலை ஆத்து பண்ணி கொடு. நீ கேள்ல தானே வேலை செய்யற, எனக்கு ஒரு வேலை ஆத்து பண்ணி கொடு. முடிஞ்சா நாளைக்கே எனக்கு ஆத்து பண்ணிதா. நான் இங்க என்ன நான் கேட்டதுங்க எனக்கு இங்க கிடைக்கல. பரல, நானே தேடிக்கிறேன் எல்லாத்தையும். நீ நாளைக்கு எனக்கு வேலை ஆத்து பண்ணி கொடு. சரி சரி சரி. பென் தன் ஆசையை பூர்த்தி செய்யாத அம்மா அப்பாவின் மீது கோபம் கொண்டு யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு செல்கிறார். மறுநாள் காலையில் அப்பா அவனை தேடுகிறார். கேட்டுனா பேனுங்க? அவன் அவன் ரூம்ல தான் இருப்பான். எங்க போயிருப்பான்? பேன் 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 எங்க காணோம்? கேட்டுனா இங்க ஒரு லெட்டர் இருக்கு பாரு. என்ன சூறாது? தெரியல, பேன் என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்கான். அவங்க என்னெல்லாம் செஞ்சேன், இப்படி பண்ணி வச்சுட்டு போயிட்டான் பாரு. நீங்க
இந்த gift கொடுக்காம இருந்தா கூட அவன் வீட்டுட்டு போயிருக்க மாட்டான். பென் எழுதிய கடிதத்தை படித்தவுடன் பென் வீட்டு விட்டு ஓடுறதே அம்மாவும் அப்பாவுக்கும் தெரிய வருகிறது. அவங்க முடிஞ்ச வரைக்கும் பல இடத்தை தேடி பார்த்தார்கள், ஆனால் கிடைக்கவில்லை. கடைசி வரைக்கும் அவங்க வருத்தத்தோடு அவங்க வாழ்க்கையை வாழ்கிறார்கள். 12 வருடங்கள் கழித்து இருவரும் ஒரு விபத்தில் இறக்கின்றனர். இந்த செய்தியை அறிந்த பேனோட நண்பர் பதறி போய் பேனுக்கு தொடர்பு கொள்கிறார். டேய் மச்சான் எங்கடா இருக்க? டேய் கதை வந்துச்சுடா குரூப்ல உங்க அப்பா அம்மா ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொல்லி. டேய் இப்போ கிளம்பி வாடா, எஸ்பிக்கு வாடா. ஓ ஆமாவா, சரிடா. நான் ஒய்ஃபை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் முடிச்சுட்டு உனக்கு நான் கால் பண்றேன். நீலாம் மனுஷனாடா, ஏன்டா இப்படி பண்ற? டேய் கடுப்பாக்குற அவன்கிட்ட பேசுறதுக்கு. டேய் நீ அந்த மாதிரி பேசாத தெரியுமா, என் சிச்சுவேஷன் உனக்கு தெரியாது, எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுதா? போடா பேச பிடிக்கலடா, போடா. சில மாதங்கள் கழித்து பேனுடைய பள்ளி நண்பர் ஒருவர் எல்லா நண்பர்களையும் மீண்டும் சந்திக்க ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்துள்ளனர். அதில் பேனையும் வந்து கலந்துக்க சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். மச்சான், நம்ம ஸ்கூல்ல ரீயூனியன் செய்யலான்னு இருக்கோம்டா, நீ வரியாடா? என்ன டேட்ல செய்றீங்க? அடுத்த வாரம் சண்டேவேன். கதையில அந்த அன்னைக்கு லீவ் இல்லாட்டி வரல, லீவோ வேலையோ போட்டு நான் வரேன். சரி எங்க செய்றீங்க? இங்க தான்டா, எஸ்பி ஹோட்டல்ல. எஸ்பி இல்லையா? சரி நீ மறக்காம உன்னோட ஒய்ஃப்லாம் கூட்டிட்டு வந்துரு. எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேன், ஓகேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, திரும்ப வந்துரு மறக்காம. இருங்க நான் பார்த்துட்டு சொல்றேன். ஓகேவா, நான் பார்த்து சொல்றேன். கண்டிப்பா வீட்டுல எல்லாத்தையும் நான் கூட்டு வரேன். பென் அவன் கூட படித்த நண்பர்களை மீண்டும் சந்திக்கும் அந்த நாள் வருகிறது. அவன் தன் இருந்த பழைய வீட்டை போய் பார்ப்பதற்காக அவன் மனைவியை அழைத்து செல்கிறான். இதுதான் என்னோட ரூம். இவ்ளோ பெரிய ரூம்பா? அடுத்த ஏறமன் கான்சர்ட் ஷோ இங்கே நடத்திடலாம் போல. நான் ஜோக் கட்டுறீங்களா? நான் போய் வீட சுத்தி பார்க்கறேன். தெரியல, ட்ரால் இருந்துச்சு. என்னமோ லெட்டர் இருக்குங்க. என்னங்க மெமோ இருக்கு. என்னங்க என்னாச்சு? எங்க அப்பா எனக்காக, எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க தெரியுமா? ஆனா அவங்க நான் செஞ்சது எல்லாத்தையும் நான் மறந்துட்டு அவங்க எப்ப பார்த்தாலும் என்னை ஏசிக்கிட்டே தான் இருக்காங்கன்னு நான் சொன்னேன். ஆனா எனக்கு இவ்வளவு செஞ்சிருக்காங்க. நான் ஒரு நல்ல பையனா வரணும், நான் இப்படி போகக்கூடாது, அந்த மற்றவங்க மாதிரி போகக்கூடாது, இது போகக்கூடாது சொல்லிட்டு என்ன பயங்கரமா என்னை தண்டிச்சாங்க. ஆனா நான் என்னால அவங்க எப்போ பார்த்தாலும் என்னையே கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். எங்க அப்பாவும் அப்படிதான். எங்க அப்பா என்கிட்ட எப்போதுமே எரிஞ்சு தான் விழுவாரு. என்னால அவர் எரிஞ்சு விழுவுறாருன்னு நினைச்சேன். ஆனா எனக்காக இவ்வளவு செஞ்சிருக்காரு. நான் காடி கேட்டேன்னு சொல்லிட்டு அவர் நான் செஞ்சேன், அவர் கேட்டுதான் நான் செஞ்சேன். ஆனா அவர் எனக்காக செஞ்சு கொடுத்துருக்காரு. அவரோட கஷ்டப்பட்டு அந்த சேர்த்து வச்ச காசுல, அம்மாவும் அப்பாவும் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச காசுல எனக்கு ஒரு காடி வாங்கி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் தெரியாம தான் நான் அவ்வளவு தூரம் ஓடி போயிட்டேன். நான் எங்க அம்மா அப்பா கூடயே இருந்திருந்தா நான் சந்தோஷமா இருந்திருப்பேன். எனக்காக இவ்வளவு செஞ்சவங்களை அவங்க அடிபட்டு இறந்துட்டாங்க நியூஸை கேட்டு கூட நான் புறக்கணிச்சிட்டேன். நான் போயே இல்லை. எனக்கு இப்பதான் தோணுது, ஏன்டா எங்க அம்மா அப்பாவையும் நான் இந்த இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நினைச்சா எனக்கே அழுகுது. தினம் தினம் கவலைகள் அழைக்கிறதோ கலங்காதே. வாழ்க்கையில் பல தியாகங்கள் செய்தவர் தான் பெற்றோர்கள். தங்களை வருத்தி கொண்டு பிள்ளைகள் தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள், பிள்ளைகளுக்காகவே வாழ்பவர்கள். அவர்கள் தியாகத்துக்கு வேறு எதுவும் ஈடாகாது.
இந்த டிராமாவில் பார்த்த மாதிரி சில நேரங்களில் நம் பெற்றோர்களை மதிப்பது இல்லை, அவர்கள் பேச்சை கேட்பதில்லை, அவர்கள் மனம் புண்படும்படி நடந்து கொள்கிறோம். நிழலில் அருமை வெயிலில் தெரியும். இன்னொன்று ஒரு திருக்குறள் இருக்கு, பெற்றோர்கள் இருக்கும்போதே அவர்களை நாம் நன்றாக பார்த்துக்கொள்வோம். டிஎம்சி எஸ்பி வாலிபர்கள் சார்பாக அனைவருக்கும் பெற்றோர்கள் தினம் வாழ்த்துக்கள்.